பாலினேஷியா கல்ச்சரில் ஹவாய் மக்கள் பயன்படுத்திய ஒரு 1000 வருடம் பழமையான ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ் பற்றி தான் இந்த ஹோல் சீரீஸில் பார்க்க போகிறோம். இந்த ஹீலிங் ப்ராக்டிஸ்க்கு நீங்கள் எதுவும் பெருசாக கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. வெறும் 4 சொற்றொடர்கள், அதாவது வெறும் 4 ஃப்ரேசஸ் பயன்படுத்தி உங்களால் இந்த ஹீலிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதன் மூலமாக உங்கள் ஹெல்த், உங்கள் ரிலேஷன்ஷிப், உங்கள் கெரியர், ஃபைனான்ஸ் எதை வேணாலும் ஹீல் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராக்டிஸ் ஆல்ரெடி வெஸ்டர்ன்லேயா இருக்கட்டும், ஈவன் நம்ம தமிழ்லேயே கூட நிறைய பேர் இதை டீச் பண்ணியிருக்கிறாங்க. இது வேறு எதுவும் இல்லை, ஹொப்போனோபோனோ டெக்னிக் பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த ஹொப்போனோபோனோ எப்படி மேனிஃபெஸ்டேஷனில் கனெக்ட் ஆகுது, இது எப்படி பயிற்சி பண்ணுறது, இதில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் என்ன, இதனுடைய ஆரிஜின் என்ன, இதை பயிற்சி பண்ணுறதுனால என்னென்ன விஷயங்கள் மாறும் அப்படின்றத அடுத்த ஒரு 13-14 வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஹோல் சீரியஸ் ஒன்றுன்னா நீங்கள் அடுத்தது பார்க்குறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் ப்ளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் 7 வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம். எல்லா கோர் டாபிக்ஸ்க்குண்டான ப்ளேலிஸ்ட்டுமே நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்க்க முடியும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல் ஹொப்போனோபோனோ சீரியஸ் பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து வந்துச்சுன்றதுலேருந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றதுமே இந்த சீரியஸில் நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இங்கே பார்க்க போகிறது இது எப்படி தொடங்குச்சு அப்படின்றது தான். ஹவாய் மக்கள் ஒரு குடும்பத்துக்குள்ளேயோ ஒரு கம்யூனிட்டிக்குள்ளேயோ ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வரணும், ஒரு அமைதியை கொண்டு வரணும், ஒரு மன்னிக்கிற மனப்பான்மையை கொண்டு வரணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட பயிற்சியாக இதை சொல்கிறாங்க. ஸோ அவங்க உருவாக்குனப்போ இதனுடைய பேர் என்னன்றது எனக்கு தெரில, இல்லை ஹொப்போனோபோனோ தான் முதல்ல இருந்துச்சா எனக்கு தெரியல. ஆனால் ஹொப்போனோபோனோன்றதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா டு மேக் திங்ஸ் ரைட், அதாவது ஒரு விஷயத்தை சரியான நிலைக்கு கொண்டு வரது, பேலன்ஸுக்கு கொண்டு வரதுன்றது தான். இந்த பயிற்சியை இப்போ எப்படி கைடட் மெடிடேஷன்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி அந்த காலங்களில் அங்கே இருக்கிற ஊர் பெரியவங்களோ இல்லை இந்த வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்களோ இல்லை ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தரோ தான் இந்த ப்ராக்டிஸை எல்லாருக்கும் கைட் பண்ணியிருக்கிறாங்க. இதை ஒரு குடும்பமாக இந்த நல்லிணக்கத்தை கொண்டு வரதுக்கோ, ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத மனக்குழப்பங்களையோ இல்லை சண்டைகளையோ கோவத்தையோ சரிப்படுத்துறதுக்கோ இந்த ஹீலிங் ப்ராக்டிஸ் பயன்படுத்தப்பட்டதாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற ரிலீஜியன்ஸ் இருக்கிற மாதிரியே ப்ரேயர்ஸ் இருந்திருக்கு, கன்ஃபெஷன்ஸ் இருந்திருக்கு, இதை கூட்டாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணியிருக்கிறாங்க. அதை மட்டும் இல்லாமல் மன்னிக்கிற மனப்பான்மை உருவாக்குறதுக்கான சில பயிற்சிகளையும் பண்ணியிருக்காங்க. ஹொப்போனோபோனோவோட ப்ரைமரியான ஃபோக்கஸ் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா ஒரு அமைதியற்ற சூழல் இருந்து அமைதியான சூழலுக்கு எப்படி ஒரு ஃபேமிலியை ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வரதுன்றது தான். ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படின்றது ஹீலிங்னா என்ன, அடிப்பட்ட விஷயத்த இல்லை நம்ம காயப்பட்ட விஷயத்த சரி பண்ணுறது தான் ஹீலிங். அதே மாதிரி நம்ம சிந்தனைக்குள்ளே ஏற்படுற தேவையில்லாத குழப்பங்கள், மனக்கவலைகள், இல்லை முக்கியமாக இவங்க இல்னஸை கூட இதன் மூலமாக ட்ரீட் பண்ண தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ த ஹோல் ஐடியாவே பார்த்திங்கன்னா டு மேக் திங்ஸ் ரைட், அதாவது இருக்கிறத இருக்கிறபடி இல்லை அந்த அமைதித்தன்மை கொண்டு வரது தான் இந்த பயிற்சியோட முக்கியத்துவமாக பார்க்கப்பட்டிருக்கு. இந்த ஹவாய் அப்படின்றது பாலினேஷியா கீழே தான் வருது. ஸோ ஓவராலாக பாலினேஷியன் கல்ச்சர்லேயே அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னென்னா பொதுவாக நமக்குள்ளே தேக்கி வைக்கிற அந்த கோவம் இல்லை அந்த வெஞ்சன்ஸ், இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் நமக்கு ஏற்படுற மென்டல் இல்னஸ் ஆர் ஃபிசிக்கல் இல்னஸ், நமக்கு நடக்கிற அன்லக்கியான விஷயங்கள், இதுக்கு எல்லாமே காரணம்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஹீலிங் ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹொப்போனோபோனோ எப்படி ஒரு கம்யூனிட்டி பேஸ்டாக ஒரு ஃபேமிலி பேஸ்டாக இருந்த ப்ராக்டிஸ் எப்படி செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸாக மாறிச்சுன்றதை பார்ப்போம். இந்த பர்டிகுலர் ஐடியாலஜியை 1970s and 80s தான் வெளியே பேச ஆரம்பித்தாங்க. முக்கியமாக சிமியோனா அப்படின்றவங்க தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இவங்க ஹவாயை பேஸ் பண்ண ஒரு டீச்சர் தான். ஸோ இது செல்ஃப் ஹெல்ப்பாக மாற்றுறதுக்கான அந்த ஃபவுண்டேஷன் இவங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னலாக ஹொப்போனோபோனோ ஃபேமிலிஸ்க்கும் கம்யூனிட்டிஸ்க்கும் மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருந்ததை தாண்டி இவங்க இது இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ப்ராடராக சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, சைக்காலஜி இஷ்யூஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை மையமாக வச்சுக்கிட்டு இது ஒரு செல்ஃப் ஹெல்ப் ப்ராக்டிஸ், அதாவது இன்னொருத்தர் நமக்கு அதை கைட் பண்ணுன்றது இல்லை, நமக்கு நம்மளே இதை சரி பண்ணிக்க முடியுங்கிற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவில் இதை வெளிப்படுத்த ஆரம்பித்தாங்க. அங்கேருந்து தான் இது குரூப் ப்ராசஸ்லேருந்து இண்டிபெண்ட்டாக ஒரு செல்ஃபாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராக்டிஸாக மாறிச்சு. தொடர்ந்து இது பாப்புலர் ஆனது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஜீரோ லிமிட்ஸ்ன்ற புக்னால தான். இது ஜோ விட்டாலே அண்ட் ஹியூ லென்ஸ் அப்படின்னு 2 பேர் சேர்ந்து எழுதியிருந்தாங்க. இந்த ஜோ விட்டாலேன்றவரை பற்றி நீங்கள் நிறையா ஆல்ரெடி ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க. மேனிஃபெஸ்டேஷன் வரும்போது அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் நிறையா நீங்கள் யூடியூப்பில் பார்க்க முடியும். எப்படி த சீக்ரெட் புக் ரிலீஸ் ஆகும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பற்றி ரொஹண்டா பேரனால் இது பாப்புலர் ஆச்சோ, அதே மாதிரி இந்த ஜீரோ லிமிட்ஸ் வரும்போது தான் ஹொப்போனோ பற்றின அந்த ஐடியாலஜி எல்லாருக்கும் காமனாக புரிய ஆரம்பிச்சது. இப்போவுமே நிறைய வெஸ்டர்ன் யூடியூப் சேனல்ஸ் இதை பற்றி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிற இந்த சீரியஸை விட மேபி அவங்களோட வே ஆஃப் கம்யூனிகேஷன், மேபி அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னும் வேறு மாதிரி இருக்கலாம். பட் நான் இங்கே பேசுகிறது நம்ம பீப்புளுக்கு, நம்ம கல்ச்சருக்கு இது எப்படி அடாப்ட் பண்ண முடியும்,
அண்ட் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன, தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் பேசுகிறேன். இதை தொடர்ந்து இந்த ப்ராக்டிசஸ் வந்து சைக்காட்ரிக் பேஷண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணதாகவும் அவங்க ஹீல் பண்ணப்பட்டதாகவும் டைரெக்டாக இல்லாமல் நிறையா டிஸ்டன்ஸ் ஹீலிங் பற்றியுமே இந்த ஹொப்போனோபோனோ இன்க்ளூட் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதில் எந்த அளவுக்கு எல்லாம் உண்மைத்தன்மை எனக்கு தெரியாது. ஒரு ப்ராக்டிஸ் நடக்கும்போது அதை பற்றி நம்ம பேசிக்காக புரிஞ்சுக்கணும். ஆனால் அதை தாண்டி அதை அப்ளை பண்ணும்போது தான் அது நமக்கு நடக்குது இல்லையான்னு தெரியும். ஸோ நான் பண்ண ரிசர்ச் படி, அண்டர்ஸ்டாண்டிங் படி இதுதான் வந்து பேசிக் ஹிஸ்ட்ரி. ஸோ இதில் நிறைய ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஈவன் அந்த ஆத்தர்ஸ் பற்றியோ அந்த புக் பற்றியோ நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் ஆன்லைனில் ப்ரௌஸ் பண்ணுங்கள். பட் பேசிக்காக இந்த ஹொப்போனோபோனோ டெக்னிக் எங்கிருந்து வந்துச்சுன்றதை புரிய வைக்க தான் இந்த இன்ட்ரோடக்ஷன் வீடியோ. அடுத்ததாக ஹொப்போனோபோனோவுடைய இந்த ஸ்பிரிச்சுவல் சைட் பிரின்சிபல்ஸ் நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ எந்த ஒரு பயிற்சி எடுத்தாலுமே அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அது என்ன சொல்ல வருதுன்னு நம்ம பேசுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த ஹீலிங் டெக்னிக் உண்டான பிரின்சிபல்ஸ் என்னன்றதை இங்கே நான் ஷேர் பண்ணுறேன். இங்கே நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் டியூவாலிட்டி, நான் டியூவாலிட்டின்ற விஷயம் கேள்விப்படலாம். நான் டியூவாலிட்டி அப்படின்னா இங்கே எதுவும் தனித்தனி கிடையாது, எல்லாமே ஒன்று தான் அப்படின்றது. அதாவது இந்த ஹொப்போனோபோனோ என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது எனக்குள்ளே ஒரு சிந்தனை இருக்குது, ஆனால் அந்த சிந்தனைக்கு எதிரான ஒரு விஷயம் வெளியே நடக்குது. நம்ம பொதுவாக நம்ம நம்புவோம்ல, நான் நல்லது தான் நினைக்கிறேன், ஆனால் எனக்கு முன்னாடி நடக்கிறதெல்லாம் தப்பாக தெரியுதுன்னு நினைப்போம். அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா, என் சிந்தனை தனியாக இருக்குது, பட் வெளியே ஏற்படக்கூடிய விஷயங்கள் தனியாக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுப்போம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா டியூவாலிட்டின்னு சொல்லுவோம், ரெண்டு தன்மை அப்படின்றது. ஆனால் இங்கே ஹொப்போனோபோனோ சொல்ல வருது என்னென்னா, இங்கே ரெண்டு தன்மை கிடையாது, ரெண்டு ஒன்று தான். ஸோ நான் டியூவாலிட்டி. இதை பற்றின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆர்டிக்கல் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த நான் டியூவாலிட்டி கான்செப்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா, நீங்கள் உள்ளே என்ன சிந்தனையோடு இருக்கீங்களோ, எதை மெமரியாக வச்சுருக்கீங்களோ, எதை நீங்கள் வந்து ஒரு அறிவாக கேரி பண்ணுறீங்களோ, அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் பார்க்குற வாழ்க்கைன்னு சொல்லுது. ஸோ இங்கே ரெண்டும் வேறு வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். அப்போது நீங்கள் உங்களை உள்ளே ஹீல் பண்ணால், உங்கள் சிந்தனைகளை ஹீல் பண்ணால், உங்கள் பிலீஃப் சிஸ்டத்தை சரி பண்ணால் வெளியே இருக்கிற விஷயங்களும் மாறும் அப்படின்ற அந்த கோட்பாடுக்குள்ளே தான் இந்த ஹொப்போனோபோனோ டெக்னிக் ஃபாலோ பண்ணப்படுது. இது டெக்னிக்கலாக இன்னொரு சைட்லேருந்து பார்த்தா மேனிஃபெஸ்டேஷன் அதான் நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி வரைக்கும் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பார்க்குறீங்களோ அது இது வரைக்கும் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கிற உங்களுக்குள்ள இருக்கிற பிலீஃப் சிஸ்டத்தோட வெளிப்பாடு தான் சொல்கிறோம் இல்லையா, அதே நான் டியூவாலிட்டி கான்செப்ட் தான் ஹொப்போனோபோனோலையும் ஃபாலோ பண்ணப்படுது. இந்த பயிற்சியில் பயன்படுத்தக்கூடிய ஒரு 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, 4 ஃப்ரேஸ் இருக்குது. அது என்னன்றது இப்போ சொல்கிறேன். இதை நம்ம சொல்கிறதன் மூலிமா நம்ம டிவைனோட கனெக்ட் ஆகிறோம், அந்த சூழலை வந்து நம்ம மனசுக்குள்ளே சரி பண்ணுறோன்றது தான் இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸோட பிரின்சிபல். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தைகளுக்குள்ளே அடக்கப்பட்டது தான் இந்த ஹொப்போனோபோனோ ப்ராக்டிஸ். இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அர்த்தம்ன்றதை நான் போக போக அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணணும், ஒவ்வொரு ஹீலிங்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் நான் சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்குள்ளே ஏற்படுத்தின தேவையில்லாத சிந்தனைகள் அழிக்கப்படுறதாகவும் அதனால் ஹீலிங் நடக்கிறதாகவும் தான் இந்த பிரின்சிபல் சொல்லுது. இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது 0 ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இந்த சென்ட்ரல் இருக்கிற மையப்பகுதி இருக்கு இல்லையா, அது 0ன்னு வச்சுக்கோங்க. இதில் -1 வச்சுக்கோங்க. அப்போது இங்கே -1 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ அதை தாண்டி என்ன இருக்கும், +1 இருக்கும். ஸோ மைனஸ், நியூட்ரல் அண்ட் பாசிட்டிவ், இந்த 3ஆக பிரிச்சுப்போமே. ஸோ இப்போது இந்த பயிற்சியோட பங்கு எங்கே அப்படின்னா, இந்த -1 இருக்குல்ல, இந்த -1றது அவங்க கரண்ட் ஸ்டேட் அப்படின்னா உங்களை அந்த 0 ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு இந்த ஹொப்போனோபோனோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ -1, 0, +1, இந்த ஹொப்போனோபோனோவோட அந்த ஏரியான்றது -1 to 0. நீங்கள் எந்த ஒரு சூழலில் நெகட்டிவாக இருக்கீங்க, இல்லை வந்து லோ வைப்பில் இருக்கீங்க, கோவத்தோடு இருக்கிறீங்க, இதெல்லாம் வந்து நம்மளுடைய லோ எமோஷன்ஸை குறிக்குது. ஸோ -1 இருக்கீங்க. இந்த பயிற்சியை பண்ணும்போது அந்த -1லேருந்து நீங்கள் 0க்கு வருவீங்க. ஒரு அமைதி நிலை, இல்லை ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிறது, இல்லை மன்னிப்பு கேட்குறது, இந்த மாதிரியான ஒரு காம் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வர முடியும். இதுதான் இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸ் உங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இன்டெரக்டாக சொல்லணுன்னா ஒரு விஷயத்தின் மேலே இருக்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ், அந்த பார்க்குற தன்மையை இந்த பயிற்சியின் மூலம் மாற்றிக்க முடியுது, ஹீல் பண்ணிக்க முடியுது. ஸோ தட் அந்த கிளாரிட்டி உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணுன்னா, நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடியில் டஸ்ட்டு நிறைய ஒட்டியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டஸ்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு பயன்படுற விஷயம் ஹொப்போனோபோனோ டெக்னிக்னு வச்சுக்கலாம். அடுத்தது இது சயின்ஸ் அண்ட் சைக்காலஜி பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஹொப்போனோபோனோ டெக்னிக் வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் சைக்காலஜியோட நிறைய இடங்களில் ஒத்து போகுதுன்னு சொல்கிறாங்க. இது இப்போ சைக்காலஜிக்குள்ளே போனோன்னா அந்த கான்செப்ட்ஸ் ரொம்ப டீப்பாக பேசுகிற மாதிரி இருக்கும். அது நம்மளோட ஹொப்போனோபோனோ அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து வெளியே போகிற மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு சில டெர்மினாலஜிஸ் சொல்கிறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேர்ம்ஸை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது எப்படி ஹொப்போனோபோனோவோட கனெக்ட் ஆகிறது நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் ஏன் கொடுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஸோ இது வந்து ரேண்டம் ப்ராக்டிஸ் கிடையாது, இதுக்கு ஒரு ஆரிஜின் இருக்குது, இது அப்ளை பண்ண முடியுது, நம்ம லைஃப்பில் இதனால் மாற்றங்கள் ஏற்படுதுன்றது புரிய வைக்க தான். இந்த சைக்காலஜி கான்செப்ட்ஸில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஷேடோ ஒர்க். அதாவது
இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த ஒரு ட்ரிகரும், எந்த ஒரு மாற்றமும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஹீல் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷேடோ ஒர்க்குன்றதை நீங்கள் சைக்காலஜிக்கல் கான்செப்டில் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அடுத்த கான்செப்ட் அப்படின்றது மிரர் நியூரான்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய எமோஷனல் ஸ்டேட்டை நீங்கள் மாற்றிக்கும் போது அடுத்த உங்களை பார்க்கக்கூடிய பார்வையை இதன் மூலம் மாற்ற முடியுன்றது தான். இந்த கான்செப்டோடையுமே வந்து ஹொப்போனோபோனோ டெக்னிக் வந்து ஒத்து போகுதுன்றது தான் இங்கே சொல்ல வராங்க. அடுத்த கான்செப்ட் அப்படின்றது எபிஜெனட்டிக்ஸ், EPIGENITICS. இதன் மூலமாக புரிய வருது என்ன அப்படின்னா, நம்ம ஜெனரேஷ்னலாக கேரி பண்ணுற சில ட்ராமா கூட ஹீல் பண்ண முடியுன்றது தான். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு வகையில் நேரடியாக இல்லாட்டியும் இந்த ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸான ஹொப்போனோபோனோ மூலமாக இதெல்லாம் கனெக்ட் ஆகுதுன்ற சொல்ல வராங்க. ஹொப்போனோபோனோன்றது மோர் டுவர்ட்ஸ் எமோஷனல் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக இருந்தால் கூட நிறைய சைக்காலஜிஸ்ட் இதை காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்கோட கம்பேர் பண்ணுறாங்க. இங்கே என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராக்டிஸை சயின்ஸில் பேக் பண்ணுறோமா இல்லையா, ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்னு பார்க்குறத விட எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பொருந்தான்னு பார்க்குறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த டேட்டாலாம் வச்சுக்கிட்டு அதோட உண்மைத்தன்மையை ஒரு சில வகையில் புரிஞ்சுக்க முடியும்னா கூட நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது அது மாறலாம். அடுத்தது இந்த பயிற்சியை எங்கே எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம லோ எமோஷன்ஸில் இருக்கும்போது, ஒரு விஷயத்தின் மேலே கோபமாக இருக்கும்போது, வெறுப்பாக இருக்கும்போது, சந்தோஷம் அல்லாத எந்த ஒரு எமோஷன் இருந்தாலுமே இந்த பயிற்சியை பயன்படுத்த முடியும். முக்கியமாக இது ஒரு சிம்பிள் 4 ஃப்ரேசஸ் அப்படிங்கிறப்போ இது பயன்படுத்துறதுக்கு இங்கே தான் பயன்படுத்தணும், இங்கே முடியாது, நேரம் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே பயிற்சி நேரம்ன்றது எங்கேயுமே கிடையாது. ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா, லோ எமோஷன்ஸ்லேருந்து நான் முதலே சொன்ன மாதிரி அந்த நெகட்டிவ் -1லேருந்து 0 கொண்டு வரதுக்கு, 0 ஸ்டேட்டை கொண்டு வரதுக்கு நீங்கள் எப்போ வேணாலும் இந்த பயிற்சியை பயன்படுத்த முடியும். பயிற்சியை நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணணுன்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ஷேர் பண்ணது ஹொப்போனோபோனோவோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஆரிஜின் இதெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஃபைனலி இந்த ஹொப்போனோபோனோ சொல்ல வர ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எமோஷ்னல் இஷ்யூஸ் ஆர் எனி ப்ராப்ளம்ஸ் அது நடந்த சூழலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அதை நடத்தின அந்த மனுஷங்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே நீங்கள் சரி செஞ்சுக்கிட்டாவே, உங்கள் சிந்தனைகளை சரி செஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன், பீப்புள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படின்றது தான். ஸோ இது ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸ்க்கான ஃபவுண்டேஷன் சொல்லலாம். நிறைய ஹீலிங்கான ப்ராக்டிசஸ் இருந்தாலும் ஹொப்போனோபோனோ பாப்புலரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இதை அப்ளை பண்ணக்கூடிய விதம், அதனுடைய ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நேச்சர் தான். இதனால் நம்ம மெமரிஸை கிளியர் பண்ண முடியும், பாஸ்ட்டை மறக்க முடியும்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் ஒரிஜினல் அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், அது லைஃப்பில் அப்ளை பண்ணும்போது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன அப்படின்றதெல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அடுத்த பார்ட்டில் இந்த 4 சேக்ரெட் வேர்ட்ஸ், அதாவது 4 ஃப்ரேசஸ் அப்படின்றது எனர்ஜெட்டிக்லி எப்படி ஒர்க் ஆகுது, அது எந்த அளவுக்கு டீப்பாக ஹீல் பண்ணும், என்னென்ன இடங்களில் அப்ளை பண்ணலான்றதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை இந்த சீரியஸோட முடிவில் நீங்கள் ஹொப்போனோபோனோ கற்றுக்கிட்டு அதை நீங்கள் பயிற்சி பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயத்தை ஹீல் பண்ண நினைக்கிறீங்கன்றதை கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தட் அது சம்மந்தமான விஷயங்களை அடுத்தடுத்த சீரியஸில் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லித்தரேன். நன்றி.